வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான 5 ஹாரர் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் சொல்ல போற படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல. ஆனா அதுவும் தரமான படம் தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2019 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஜெஸ்ஸி அப்படிங்கிற மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் கலந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தை 2021 வருஷம் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய பேர், அதாவது இந்த படத்துடைய தமிழ் டப் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு விக்டோரியா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டை பத்தி காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, இந்த 2 பேர்த்துடைய ஆவி சுத்திட்டு இருக்கிறதாவும், அந்த வீட்டுக்குள்ள யாராவது உள்ள போனாங்கன்னா உயிரோட திரும்ப வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஊருக்குள்ள சொல்லப்படுது. சோ இப்படிப்பட்ட இந்த வீட்டுக்கு 4 பேர், அதாவது பேரநாமல் இன்வெஸ்டிகேஷன் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 பேரு அங்க பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்கு போறாங்க. போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வழியில ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணுகிட்ட அந்த வீட்டுடைய அட்ரஸை கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக நீங்க அங்க போறீங்கன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக போறோம்னு அவங்க சொல்ல, அந்த வீடு என்னுடைய வீடு தான், இப்படி நீங்க செக் பண்ணி சொன்னா எனக்கும் அந்த வீட்டை விற்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சேர்ந்து மொத்தமா 5 பேரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்க நடக்கக்கூடிய அமானுஷமான சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துல ஸ்டார்டிங் 5 மினிட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு. படத்துடைய மெயின் ஸ்டோரியே வேற, அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை வெறும் ஹாரர் படமா கொண்டு போகாம சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி கலந்த ஒரு த்ரில்லர் படமா கொண்டு போனதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்க நினைச்ச மாதிரியான அந்த ஹாரர் போர்ஷனும் இந்த படத்துல இருக்கு. அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த காரணத்தை கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா நீங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த படத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 ட்விஸ்ட் வரும். அதெல்லாம் நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மூவில நடிச்சிருந்த ஹீரோயினுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா பெருசா அலட்டிக்காம ரொம்ப யதார்த்தமாவே நடிச்சிருந்தாங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னே சொல்லுவேன். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல. பட் இந்த படம் ஒரு தமிழ் டப் பண்ணப்பட்ட ஒரு படம் தான். இந்த மூவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்குற மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு அடல் சீன்ஸ் கூட கிடையாது. தாராளமா நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போற படம் 2022 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன அஸ்தகர்மா அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ சைக்காட்டிஸ்டா இருக்காரு. இவருக்கு பேய் பிசாசு இது மேலலாம் நம்பிக்கை கிடையாது. நம்மள சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பேஸே சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய ஒரு நபர். போலி சாமியார்கள் எல்லாம் மக்களை ஏமாத்தி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு நாள் ஒரு டிவி ரியாலிட்டி ஷோல நம்ம ஹீரோ கலந்துக்கிறாரு. அங்க போய் என்ன சொல்றாருன்னா, இந்த சாமியார்கள் எல்லாம் பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்க, அதெல்லாம் சுத்த பொய்ன்னு சொல்ல, ஆப்போசிட்ல இருந்த ஒரு சாமியார் எந்திரிச்சு, நீ சொல்றதெல்லாம் சரிதான், நாங்க தான் காசுக்காக இதெல்லாம் பண்றோம்னு சொல்ற, அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு வீட்டுல நீ போய் தங்கிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லுன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துல நடிச்சிருந்த 3 பேர்த்துடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லியே ஆகணும். ஹீரோ, 2 ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. 3 பேருமே அந்த கேரக்டரை உணர்ந்து நல்லா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான ஹீரோவே கதை தான் அப்படின்னே சொல்லலாம். கதைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் பெருசா எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு நல்லா எங்கேஜிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தை வெறும் ஹாரர் படமா கொண்டு போகாம செய்வன இதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. படத்துடைய கிளைமேக்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த படத்துல வரக்கூடிய ட்விஸ்டா இருக்கட்டும், சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம் அப்படின்னா, ஸ்கிரீன் பிளேல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் ஆட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். பட் இருந்தாலும் கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம்.
இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான ஸ்பீக் நோ எவில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பேயி பிசாசு இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் உள்ள மாதிரியான படம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிற மாதிரியான கதைக்களம் கொண்ட ஒரு படம். ஸோ அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த மூவியுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அதுல ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலியோட ஹாலிடேவுக்காக யூரோப்புக்கு போறாங்க. இவங்க வந்து டென்மார்க் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அந்த ஹாலிடே ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலியை மீட் பண்றாங்க. அந்த ஃபேமிலியில ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரு பையன் இருக்காங்க. அவங்க வந்து நெதர்லாந்து ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லாவே பழக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. அதுல அந்த நெதர்லாந்து ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அடுத்த ஹாலிடே ட்ரிப்புக்கு போறதா இருந்தா நெதர்லாந்துக்கு வாங்க, இங்கேயே வந்து என்ஜாய் பண்ணிட்டு 2 days தங்கிட்டு போகலாம்னு சொல்ல நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியும் அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்க நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரமான த்ரில்லர் படம் பார்த்த ஃபீலை கட்டாயம் கொடுக்கும். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இந்த படம் மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன பிரிங் ஹேர் பேக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு அம்மா அப்பா இல்லாத அண்ணன் தங்கச்சி. இதுல அண்ணனுக்கு இன்னும் 3 மாசத்துல 18 வயசு ஆயிடும். தங்கச்சிக்கோ கண்ணு தெரியாது. அந்த நேரத்துல சைல்டு கேர் சர்வீஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதுக்கப்புறம் உன்னுடைய அண்ணன் அவனுடைய லைஃபை பார்த்துக்க முடியும். ஸோ நீ மட்டும் இங்க இருன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட சொல்ல, தங்கச்சியோ இல்ல இது வரைக்கும் நான் அண்ணனுடைய உதவியோட தான் வாழ்ந்திருக்கேன், நான் இதுக்கப்புறமும் அண்ணன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேமா இன்னும் 3 மாசம் ஆகும் அண்ணனுக்கு 18 வயசு ஆக, அது வரைக்கும் நீங்க நான் சொல்ற ஒரு லேடியுடைய வீட்டுல போய் தங்குங்க. அவங்க சைல்டு கேர் சர்வீஸ்ல பல வருஷமா வேலை செஞ்ச ஒரு லேடி தான். நீங்க தாராளமா அவங்களுடைய வீட்டுல போய் 3 மாசம் தங்கிக்கலாம்னு சொல்ல, இந்த 2 பேரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டாக் டு மீ அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண 2 டைரக்டருடைய டீம் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டாக் டு மீ அப்படிங்கிற அந்த படம் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா த்ரில்லிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. சோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ Amazon Primeல அவுட் சைட் இந்தியாவுல இருக்கிறவங்களால மட்டும் தான் இந்த படத்தை பார்க்க முடியும். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஆனா வயலன்ஸ் இருக்கு. பயங்கரமான கொடூரமான ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2020 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 4 வெவ்வேறு விதமான ஹாரர் ஸ்டோரி உள்ள கதைகளை ஒன்னா சேர்த்து ஒரு தொகுப்பா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல கிட்டத்தட்ட 4 கதைகள் வரும். 4மே வெவ்வேறு விதமான கதைகள். அந்த கதையில நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். அதுலயும் சில கதைகள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். உங்களுக்கு பொழுது போக அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 4 படங்களுமே நல்லாவே இருக்கும். அந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வேணா இந்த படத்தை நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். சோ இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஆனா வயலன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. சோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.